நாமக்கல்லில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி ஏற்றி முழக்கங்கள் எழுப்பினார். மத்திய பாஜக அரசு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற உள்ள தொகுதி மறுவரைக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் வீடுகளிலும் பொது இடங்களிலும் கருப்பு கொடி ஏற்றும் போராட்டம் நடக்கும் என தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் நாமக்கல் மாவட்டத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நெல்லிப்பாளையத்தில் உள்ள நாமக்கல் திமுக மேற்கு நகர அவைத் தலைவர் செல்லப்பன் வீட்டின் முன்பு அமைக்கப்பட்ட கொடிக்கம்பத்தில் கருப்பு கொடி ஏற்றி தனது கண்டனத்தை தெரிவித்தார். மேலும் சட்ட திருத்த மசோதாவை எரித்து முழக்கங்களை எழுப்பிய இந்த நிகழ்வில் மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார், அமைச்சர் மதிவேந்தன் உட்பட கட்சியினர் பலர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். நெல்லையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் கணக்கில் காட்டப்படாத 1.15 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. நெல்லை சந்திப்பில் உள்ள பிரபலமான சாந்தி ஸ்வீட்ஸ் அல்வா கடை நிறுவனர் சிவசுப்பிரமணியன் வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் இணைந்து திடீர் சோதனை மேற்கொண்டனர். பல குழுக்களாக பிரிந்து நடத்திய இந்த சோதனையின் முடிவில் சிவசுப்பிரமணியன் வீட்டில் இருந்து கணக்கில் காட்டப்படாத 40 லட்சம் ரூபாய் பணத்தை அதிகாரிகள் கைப்பற்றினர். இதனிடையே ரெட்டியார்பட்டியைச் சேர்ந்த லட்சுமி நடராஜன் என்பவரது வீடு மற்றும் அவருக்கு தொடர்புடைய இடங்களில் சோதனை மேற்கொண்ட அதிகாரிகள் கணக்கில் வராத 75 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். இந்த பணம் எதற்காக வீடுகளில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது என்பது குறித்தும் வருமான வரி முறையாக செலுத்தப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் சம்பந்தப்பட்ட நபர்களிடம் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தவறாக புரிந்து கொண்டு அட்டகத்தியை வைத்துக் கொண்டு பொய்ப்போர் நடத்துவதாக தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். சென்னை மயிலாப்பூர் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பட்டினப்பாக்கம், சீனிவாசபுரம் பகுதிகளில் வசிக்கும் மீனவ மக்களின் வீட்டுமனை பட்டா மற்றும் மறுவாழ்வு குறித்த வாக்குறுதிகளை தற்போதைய திமுக சட்டமன்ற உறுப்பினர் வேலு நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து மீனவ குடும்பங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்ட ஒதுக்கிய இடத்தில் வணிக வளாகம் கட்டுவதை எதிர்த்து மக்கள் இந்த தேர்தலில் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என தெரிவித்த அவர், முதலமைச்சர் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தவறாக புரிந்து கொண்டு 60 உள்ள திமுகவை மீண்டும் பார்க்க வேண்டுமா என்று மிரட்டுவதாகவும் அட்டகத்தியை வைத்துக் கொண்டு பொய்ப்போர் நடத்துவதாகவும் கடுமையாக சாடினார். ஆட்சியின் அவலத்தை மறைப்பதற்காக சும்மா நாங்க வடக்குல இருந்தா எங்களுக்கு ஆபத்து வரும், நாங்க உடனே போராடுவோம், இல்லாத ஒரு போராட்டத்தை எதை எடுத்து போராட போகிறீர்கள் முதலமைச்சர் அவர்களே? இந்த கிராமத்துல சொன்ன நான் யார் தெரியுமான்னு கேட்டே இருப்பான். பக்கத்துல போய் பார்த்தா தானே யாருன்னு தெரியும். ஆக சும்மா இல்லாத ஒன்றை எடுத்து அதே மாதிரி மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்கள் ஒரு மத்திய அமைச்சர், அவர் சொல்லுகின்ற கருத்துக்களை மிக கீழ்த்தரமாக விமர்சிக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். அவர் என்ன சொன்னதுல என்ன தப்பு? புரியாதவர்கள் பேசுகிறார்கள் சொன்னாரு. புரியாதவர்கள் தானே பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். நான் இன்னும் மேல போனா அது சரியா இருக்காதுன்றது எனது கருத்து. அதனால தமிழகத்துல இல்லாத ஒரு போராட்டத்தை, இல்லாத ஒரு புறக்கணிப்பை உருவாக்கி கொண்டு அதை எதிர்த்து போராடுவதை போல போராடி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். ஒரு பொய்யான போரை ஏற்படுத்தி ஒரு பொய்யான போர் வீரனாக தன்னை உருவகித்துக் கொண்டு அது டீலிமிட்டேஷனா போராடு, இந்தி திணிப்பா போராடு. தொகுதி மறுவரை காரணமாக நாடாளுமன்றத்தில் தென்மாநில உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைந்து சிறுபான்மையினராக காணப்படும் நிலை ஏற்படும் என மதுரையில் பழ நெடுமாறன் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய முன்னணி தலைவர் பழ நெடுமாறன் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இந்தியாவில் உள்ள 5 மாநிலங்களில் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் மத்திய பாஜக அரசு நாடாளுமன்றத்தை அவசரமாக கூட்டி தொகுதி மறுவரையறை திட்டத்தை நிறைவேற்றி விடலாம் என நினைப்பதாக குற்றம் சாட்டிய அவர் இந்த செயல்பாட்டுக்கு தனது கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து இந்த தொகுதி மறுவரை மூலம் பீகார், மத்திய பிரதேசம், ஹரியானா போன்ற இந்தி பேசும் மாநிலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டு தென் மாநிலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைந்துவிடும் என தகவல் தெரிவித்த அவர், இந்த திட்டத்தை தென்மாநில கட்சிகள் வேறுபாடு இல்லாமல் தோளோடு தோள் நின்று எதிர்க்க வேண்டும் என வலியுறுத்தினார். உத்தரப்பிரதேசத்தில் தற்போது 80 நாடாளுமன்ற உறுப்பினர்கள்
இவர்கள் திட்டமிட்டபடி இன்னும் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே சேர்க்கப்படுவார். சேர்த்தால் 120 பேர் ஆகும். அதே போலவே பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஹரியானா போன்ற இந்தி பேசுகிற மாநிலங்களில் மக்கள் தொகை பல மடங்கு கூடும். ஆனால் அதனால் அவர்களின் எண்ணிக்கை நாடாளுமன்றத்தில் அதிகமாகும். தென் மாநிலங்களில் இந்த எண்ணிக்கை அவ்வளவு அதிகமாக கூடாது. எனவே நாடாளுமன்றத்தில் தென் மாநிலங்கள் சிறுபான்மையினராக விளங்கும் நிலை ஏற்படும். திமுகவினர் தகாத வார்த்தையால் திட்டி தாக்கியதால் மன உளைச்சலில் இருந்த பெண் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் பிச்சாண்டார் கோயில் ஊராட்சி வாழக்கட்டை பகுதியில் திமுக வேட்பாளர் கதிரவன் ஆதரவாளர்கள் பரிசு பொருட்கள் விநியோகம் செய்ததாக கூறப்படுகிறது. அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்த சிந்துஜா என்ற பெண் தனக்கு பரிசு பொருட்கள் கிடைக்கவில்லை என கேட்டதால் சிந்துஜாவை திமுகவினர் தகாத வார்த்தையால் திட்டி தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலில் இருந்த சிந்துஜா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் சிந்துஜாவின் இறப்பிற்கு நியாயம் கேட்டும் இதில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் திருச்சி சேலம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த லால்குடி போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் மறியல் கைவிடப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.